இந்த சுஜூதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதரர்களே, 3 வகையான சுஜூதை நம்ம பார்க்கலாம். 3 வகையான சுஜூதுகளை நம்ம பார்க்கலாம். ஒன்று, தொழுது கொண்டிருக்கிற ஒருவர் மறதிக்காக செய்யக்கூடிய சுஜூத். தொழுது கொண்டிருக்கிற ஒருவர் தொழுகையில் ஏற்பட்டிருக்கிற மறதிக்காக செய்ய வேண்டிய சுஜூதாகும். இதுக்கு பேர் அரபுல சுஜூது சஹு அல்லது சஜிதத்து சஹு, மறதிக்குரிய சஜ்தா என்பார்கள். பார்ப்போம், தொழுகையில் ஒரு மறதி ஏற்பட்டால் கடைசியில சலாம் கொடுப்பதற்கு முன்னால 2 சுஜூத் செய்வதைத்தான் இது குறிக்கும். இன்னும் ஒரு சஜிதா இருக்கிறது, சஜிதத்து ஷுக்குர் அல்லது சுஜூது ஷுக்குர் என்பது நன்றிக்குரிய சுஜூத். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லப்பட்டால், ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவர்களுக்கு கிடைத்தால் அவர்கள் உடனே சுஜூது செய்வார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. இதுக்கு சொல்றது சுஜூது ஷுக்குர். இப்ப நம்ம எல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்றோம். இதை யாரு செய்யறான்னு கேட்டா, இப்ப அன்னைக்கு கிரிக்கெட் விளையாடி போட்டு பரலு தொழாம இருந்து கிரிக்கெட் விளையாடி போட்டு வின் பண்ணின உடனே செய்யறான். ரைட். இப்ப நமக்கு பிசினஸ்ல மாஷா அல்லாஹ் ஒரு லொஸ்டாம் பயணிட்டு இருக்கிறோம், எல்லாம் வெட்டுறோம். பார்த்தோம்டா மனசுக்கு பயமா இருக்கு, எங்க கையை கடிக்க போதோ, எங்க கொண்டு மாட்ட போறோமோ. எல்லாத்தையும் நெல்லை வெட்டி பார்த்தா மாஷா அல்லாஹ் எல்லாம் வெயிட் போட்டு பார்க்கும்போது எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கு இருக்கு. உடனே சுஜூது செய்யறது, இதுக்கு சுஜூது ஷுக்குர்னு சொல்லுவோம். இப்படி நல்லது நடந்தால் அல்லது ஒரு துன்பம் நமக்கு, நம்மை சூழ்ந்திருந்த ஒரு துன்பம் நம்மை விட்டு அகன்றால் அதுக்காக செய்யக்கூடிய சுஜூத் ஷுக்குர், நன்றிக்குரிய சுஜூத். இந்த சுஜூது செய்வதற்கு வுது அவசியமா? அதாவது தொழுகையில் உள்ள ஒரு சுஜூதை செய்வதற்கான நிபந்தனைகள் இதற்கு இருக்கிறதா என்று கேட்டா அப்படி நிபந்தனை எதுவும் கிடையாது. இப்ப சுஜூது ஷுக்குர் செய்வதற்கு வுது அவசியம் இல்லை, அவுரத்தை மறைக்கணும் என்ற அவசியம் இல்லை. அடுத்தது கிபிலாவை முன்னோக்கணும் என்ற அவசியம் ஷரத்தும் இல்லை. முடியுமானவரை கிபிலா நமக்கு தெரியும் என்றால் கிபிலாவை முன்னோக்கி கொள்ள வேண்டும். சுஜூதுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் என்று சுஜூதுக்கு போய் சுஜூதில் இருந்து எழும்பும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொன்னா போதும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இந்த தொழுகையுடைய விஷயத்துல குனியும் போது நிமிரும் போதெல்லாம் தக்பீர் சொல்வார்கள் என்று வருகிற அந்த பொதுவான ஹதீஸை ஆதாரமாக வைத்து சுஜூதுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் என்று போறது, எழும்பும் போது அல்லாஹ் அக்பர் என்று எழும்போது சலாம் கொடுக்கணும் என்ற தேவையெல்லாம் இல்லை. என்ன ஓதணும்? பொதுவாக சுஜூதில் எது ஓதுவதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்களோ அதெல்லாம் ஓதிக்கொள்ளலாம். சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், சுப்ஹானதில் ஜபருத் வல் மலக்குத் வல் கிப்ரியாயி வல் அலமா, சஜத வஜ்ஹி லில்லதி ஹலகஹு வ ஸவ்வரஹு. இப்படி வரக்கூடிய எதை வேண்டும் என்றாலும் உங்களுக்கு சுப்ஹான ரப்பியல் அலா மட்டும்தான் பாடமா, அல்ஹம்துலில்லாஹ் அதை மட்டும் ஓதிக்கொள்ளலாம். இது சுஜூது ஷுக்ர். அடுத்தது சுஜூது திலாவா. சஜிதத்து திலாவா அல்லது சுஜூது திலாவா என்று சொன்னால் குர்ஆன் ஓதும் போது வரக்கூடிய சஜிதாவுக்காக வேண்டி அந்த சில இடங்கள்ல சஜிதா செய்வது. இதை பொறுத்தவரையில ஒரு மிக கருத்து வேறுபாடு நிறைந்த ஒரு மசாலாவாகும். என்னத்தில கருத்து வேறுபாடு என்பதற்கு முதல் எதில் உடன்பாடு இருக்கின்றதை சொல்லுங்கள். முதலாவது, எல்லோருமே ஏகோபித்த முடிவில் இருக்கிறார்கள். குர்ஆனில் சில இடங்கள் வரும்போது அந்த இடங்களில் சுஜூது செய்வது சுன்னத்தாகும். சில இடங்கள் வரும்போது அந்த இடங்களில் சுஜூத் செய்வது சுன்னத்தாகும். அப்ப வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் சுஜூது திலாவா என்ற ஒன்று இருக்கிறது என்பது ஏகோபித்த முடிவாகும். விளையாட்டா, சுஜூது திலாவா என்று மார்க்கத்தில் ஒன்று இருக்கிறது. இதுல இந்த கருத்து வேறுபாடும் யாருக்கு மத்தியிலேயும் கிடையாது. இரண்டாவதாக, எத்தனை இடங்களில் சஜிதா செய்ய வேண்டும், சுஜூது திலாவத் இடம்பெறுகிற இடங்கள் எத்தனை என்று கேட்டால், நம்ம ஃபிக்ஹ் கிதாபுகளை, தஃப்சீர் கிதாபுகளை எல்லாம் எவ்வளவுதான் படித்தாலும் 15 இடங்களுக்கு மேல் அடையாளப்படுத்தப்படவில்லை. அப்ப எல்லோருமே 15க்கு உட்பட்டதுதான் என்பதில் ஏகோபித்திருக்கிறார்கள். தானே 15க்கு உட்பட்ட இடங்களில் தான் சஜிதா இருக்கிறது என்பதில் ஏகோபித்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, இந்த 15 இடங்கள் என்று நம்ம சொல்றோமே, உண்மையில் 15 இடங்கள் தானா அல்லது 11 இடங்களா அல்லது 7 இடங்களா என்ற கருத்து வேறுபாடு அறிஞர்கள் மத்தியிலே நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இதை பற்றி பேசக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் சுஜூதுகளை பற்றி பேசக்கூடியவர்கள் ஃபிக்ஹுடைய இமாம்கள். ஃபிக்ஹுடைய இமாம்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைத்தது. அந்த ஹதீஸ் அபு தாவூத், இப்னு மாஜா, ஹாக்கிம், தாரகுத்னி போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்று கேட்டால் 15 இடங்களில் சஜிதா இருக்கிறது என்று வருகிறது. சுஜூது திலாவா 15 இடங்களில் இருக்கிறது என்று வருகிறது.
அதுல முதலாவது இடம் சூரத்துல் அஹ்ராஃபின் 206வது வசனம். முதலாவது தான் அந்த சுமார் ஓடரை சொல்லிட்டு வார். அதே போல சூரத்துல் ராஜினுடைய 15வது வசனம், சூரத்துல் நஹ்லினுடைய 49வது வசனம், சூரத்துல் இஸ்ராவினுடைய 107வது வசனம், சூரத்து மரியமுடைய 58வது வசனம், சூரத்துல் ஹஜ்ஜுடைய 18வது வசனம், அதே அத்தியாயமாகிய சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 77வது வசனம், சூரத்துல் ஃபுர்கானுடைய 60வது வசனம், அதே போல 9வது இடம் வந்து சூரத்து நம்லுடைய 25வது வசனம், 10வது சூரத்து சஜிதாவினுடைய 15வது வசனம், அதே போல சூரத்து சாதினுடைய 24வது வசனம், சூரத்து ஃபுஸ்லத்தினுடைய 37வது வசனம், சூரத்து நஜ்மினுடைய 63வது வசனம், சூரத்துல் இன்ஷிகாக்கினுடைய 21வது வசனம், சூரத்துல் அலக்கினுடைய 19வது வசனம். இந்த இடங்களில் சஜிதா இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் கிதாபுகளில் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸை இமாம்களான முன்சிரி ரஹிமஹுல்லா அவர்களும் நவவி ரஹிமஹுல்லா அவர்களும் ஹசனான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹசன் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தில் உள்ள ஹதீஸ் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் போது இமாம் நவவியும் இமாம் முன்திரியும் சொல்வது போன்று இது ஹசனான ஹதீஸ் கிடையாது. ஏனென்றால் ஹதீஸ் விதிகளின் அடிப்படையில் அறிமுகமற்றவர்கள் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்கள் லைஃபானதாகும். ஹதீஸ் விதியில ஒரு ராவி வர அவரை பற்றி எந்த தகவலும் இல்லைன்னா அந்த ஹதீஸ் லைஃப். அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் 2 அறிமுகமற்ற மஜ்ஹூலான ராவிகள் இடம்பெறுகிறார்கள். ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும்போது ஃபுகஹாக்கள் நான் சொல்வது இமாம் அபூ ஹனீஃபா, மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மது இப்னு ஹம்பல், சௌரி, ஔஸாஇ, சுஃபியா, இப்படிப்பட்ட இமாம்கள் எல்லாரையும் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த 15 இடங்கள்ல 10 இடங்களில் அவர்கள் ஏகோபித்த கருத்தில் இருக்காங்க இருக்குது. யாரு? இந்த ஃபிக்ஹுடைய இமாம்கள். அவங்க சொல்ற 10 இடங்களும் வந்து சூரத்துல் ஆராஃப், சூரத்துல் ராஜ், சூரத்துல் நஹல், சூரத்துல் இஸ்ரா, சூரத்து மரியம், சூரத்துல் ஹஜ்ஜினுடைய முதலாவது இடம் அதாவது 18வது வசனம், அதே போல சூரத்துல் ஃபுர்கான், சூரத்துல் நமல், சூரத்து சஜிதா அந்த வெள்ளிக்கிழமை ஓதுறது, சூரத்து ஃபுஸ்ஸிலத். அப்ப என்ன விளங்குது நமக்கு இதிலிருந்து? சஜிதா திலாவா என்று ஒன்று இருக்கிறது. எத்தனை இடத்தில் இருக்கின்றது? தௌஹீத் ஜமாத் வந்ததுக்கு பிறகு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இல்லை. சிலாக்கள் செல்ல வஹாபிகள் வந்து எல்லாத்தையும் குழப்புறது, தௌஹீத்காரம் வந்ததுக்கு பிறகுதான் எல்லா பிரச்சனையும் இல்ல. ஏற்கனவே எல்லா இமாம்கள் மத்தியிலும் இதுல சிக்கல்கள் சர்ச்சைகள் இருக்கின்றன. நான் சுன்னத்தை வச்சுட்டு உடனே அலிஃப் லாம் மீம் சஜிதா ஓதுறீங்க, இந்த தொழுக கூடாது, அது பித்அத் என்று வராதீங்க. யாரும் அது பித்அத் என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு இமாம்கள் பயப்படுகிறார்கள். இது வந்து வரக்கூடிய ஹதீஸ் என்னது? பிற்பட்ட கால அறிஞர்களுடைய ஆய்வின்படி பலவீனமானது. இதுதான் இதில் உள்ள நிலையாகும். வல்லாஹு தஆலா ஆலம். சஜிதா திலாவத் செய்தாலும் அதுல நம்ம தொழுகையில் இருக்கும் போது செய்யறதாக இருந்தால் அல்லாஹ் அக்பர் என்று சஜ்ஜாக்கு போய் அல்லாஹ் அக்பர் என்று நிலைக்கு வரணும். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான் ஆதாரம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் யுக்கப்பிரு ஃபி குல்லி ஹஃப்தின் வ ரஃபா, ஒவ்வொரு குனிற போது நிமிர்ற போதும் தக்பீர் சொல்வார்கள் என்ற ஆதாரம். சோ நீங்க தொழுகைக்கு வெளியே குர்ஆன் ஓதும் போது சஜ்ஜா செய்ய விரும்பினால் நீங்க உது தேவையில்லை. அதுக்கும் கட்டாயம் கிப்லா முன்னோக்கணும் என்ற அவசியம் இல்லை. ரைட்? எனவே இருக்கிற நிலையில் அல்லாஹ் அக்பர் என்று சஜிதா போறது, அல்லாஹ் அக்பர் என்று நிலைக்கு வந்தால் போதும், சலாம் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது என்னென்றால், முடியுமானவரை சஜிதாவை நாம் அதிகப்படுத்தினால், அப்ப தொழுகைகளை அதிகப்படுத்தினால் நாம் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்க முடியும். அல்லாஹ்வை அதிகமாக நெருங்கினால் அல்லாஹ் அதைவிட நெருக்கமாக நம்மிடம் வருவான். நம்ம ஒரு ஷான் போனால், நம்ம ஒரு முழம் போனால் அல்லாஹ், ஒரு ஷான் போனால் ஒரு முழம் அல்லாஹ் நம்மை நெருங்கி வருவான் என்றால் அல்லாஹுடைய உதவி நம்மை வேகமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கும். உறவுகளே, இந்த பயான் உங்களுக்கு பிடித்திருந்தால் அருகிலுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிடுங்கள்.